மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். பொதுவாகவே ஜோதிடத்திற்கு எல்லோராலும் வந்துவிட முடியாது. வந்தவர்கள் அனைவரும் தொடர்ந்து அதனோடு பயணிக்க இயலாது. அப்படியே பயணித்தாலும் அதன் ஆழத்தை உணர்ந்து புதிய புதிய உத்திகளையும் நுட்பங்களையும் கண்டறிய அனைவராலும் இயலாது. ஏனென்றால் ஜோதிடம் என்பது கல்வி அல்ல, அது ஒரு கர்மத்தின் மொழி. அது காலத்தின் ரகசியங்களை உணர்த்தும் ஒரு மறைக்கலை. எப்படி மருத்துவம் சவாலானதோ, எப்படி இன்ஜினியரிங் சவாலானதோ, எப்படி ஓவியம், சிற்பம், நாட்டியம் போன்ற கலைகள் அனைவருக்கும் எளிதில் வசப்படாதவையோ, அதைவிட அதிக சவாலானது ஜோதிட கல்வி. ஜோதிடம் என்பது மனித அறிவுக்கும் தெய்வீக அருளுக்கும் இடையேயான ஒரு பாலம். இதுவே ஜோதிட உலகின் ரகசியம். இதில் குருவின் அருள் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு சிறு விஷயத்தை கூட முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. கிரகங்கள் வழிகாட்டலாம், நூல்கள் கற்றுத்தரலாம், அனுபவம் வளர்க்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் உயிர்ப்பிக்கும் சக்தி குருவினுடைய அருளே. குருவருள் பெற்றவர்க்கு கிரகங்களும் நண்பர்களாகின்றது, ஞானமும் தானாகவே மலர்கின்றது. ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வானில் சஞ்சரிக்கும் வெறும் கற்கள் அல்ல, அவை நமது கர்மத்தின் பிரதிபலிப்புகள். அவை தரும் பலன்களும் சோதனைகளும் நமக்கு தண்டனை அல்ல, ஆன்மாவின் வளர்ச்சிக்காக இறைவன் அளிக்கும் பாடங்களாகும். குரு காட்டும் வழியே கர்மம் கரையும். குரு அருளும் ஞானமே விதியை வெல்லும். கிரகங்களை அறிதல் என்பது விதியை அறிதல் அல்ல, கர்மத்தை அறிதல். கர்மத்தை அறிதல் என்பது தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்பது இறைவனை அறியும் பாதையின் துவக்கம். குருவருள் துணையாய் இறையருள் வழிகாட்ட ஜோதிட ஞானம் உலக நலனுக்காக என்றும் மலரட்டும். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம்.